அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சக்தி மசாலா மகளிருக்கு விருது கொடுக்குறாங்க. சுயசக்தி விருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன்ல என் டேட் என்னைக்கு அப்படின்னா மே 15. உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அந்த விருதுக்கான அவார்டு அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு எப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் டச் பண்ணாவே அந்த விருதுக்கு உரிய அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எப்பயும் போல அந்த லிங்க்குள்ளே போன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பாருங்க, ஹேவ் யூ ஆல்ரெடி ஒன் த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் ஆஃப் த ஹோம் பிரினர் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுயசக்தி விருதுகளின் முந்தைய பதிப்புகளில் நீங்கள் விருது வென்றீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது விருது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து வாங்க, நீங்கள் ஏற்கனவே சுயசக்தி விருதுகளின் முந்தைய பதிப்பில் பதிவு செய்துள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் சீசன் 1 சீசன் 2 கொடுத்துருக்காங்க. சீசன் 7 வரைக்கும் இருக்கு. நீங்க எந்த சீசனோ அதில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, அப்ளிகண்ட் போட்டோஸ் எத்தனை எம்பி இருக்குன்னா 1 எம்பிக்குள்ள நீ எப்பயும் போல போட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுடைய போட்டோ எடுத்துக்கிட்டு அதை போட்டோ ரீசைஸில் போய் 1 எம்பி வர்ற மாதிரி கட் பண்ணிட்டு இந்த ப்ரௌஸுங்கிற போய் நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ரௌசன் இருக்கா, அதில் போய் டச் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், விருது விண்ணப்பதாரின் விவரங்கள் கேட்டிருக்காங்க. செல்ஃப் நாமினேஷன் நாமினேட்டிங் அதர்ஸ்ன்னு கொடுத்தாங்க. செல்ஃப் நாமினேஷனாக உங்களுக்கு நீங்களே அப்ளிகேஷன் போட்டுக்கிறது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா நீங்கள் போடுறதா நாமினேட்டிங் அதர்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய கேட்டகரி பிரிவை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சரா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், பியூட்டி அண்ட் வெல்னஸ், டிஜிட்டல், ஹோமப்பிரினர், அக்கடி எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், ஹெல்த் கேர், ஹோம் ரீட்டைல், மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த ஆப்ஷனில் வர்றீங்களோ அதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி அதிலே பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரிலாம் கேட்டிருக்காங்க. இதை போய் டச் பண்ணி அதில் எந்த கேட்டகரி வருதோ அந்த கேட்டகரியை நீங்கள் இதில் போய் டச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகேண்ட் கொடுக்காங்க. விண்ணப்பதாரின் விவரங்கள், அதாவது உங்களுடைய நேம் நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 நேம் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நேமாக ஃபர்ஸ்ட்டில் போட்டு லாஸ்ட் நேமாக லாஸ்ட்டில் போட்டுருங்க. ஒரு சிலருக்கு ஒரே ஒரு நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ், அதாவது உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. முழு அஞ்சல் முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் இதில் டைப் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் எந்த சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் அதில் போட்டுக்கோங்க, இல்லை சிட்டியாக இருந்தால் சிட்டின்னு போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறத நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இல்லை ப்ரொவின்ஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து கண்ட்ரி எந்த கண்ட்ரி, இப்போ நான் இங்கே டச் பண்ணனே பாருங்கள், இந்தியாவா இல்லைன்னா வேறு கண்ட்ரியா அப்படிங்கிறத நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மின்னஞ்சல் முகவரி அதையும் போட்டுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரை இதில் கொடுத்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் த கரண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இப்போ இந்த கரண்ட் பிஸ்னஸ் எதா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த வணிகத்துறை தன்மைகளை இதில் ஒரு 5 சென்டென்சஸ் 6 சென்டென்சஸ் வர்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதிலே பாருங்கள், அவங்களே நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை தனி நபரா, தனி உரிமையாளரா, கூட்டாண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவார்டு ஓன் இப்போ எனி விருதுகள் எதுன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது வாங்கியிருக்கீங்களா, வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. ஹவு மெனி இயர்ஸ் ஹவ் யூ பீன் இன் பிஸ்னஸ், நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வணிகத்தில் உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வாட் யுவர் பிஸ்னஸ் க்ரோத் இன் 1 இயர், அதாவது ஒரு வருடத்தில் உங்களுடைய வணிக வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதெல்லாம் என்னன்னு சொல்லிக்க. இன்கம் ஏண்ட், அதாவது இயர்லி உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹவு டிட் யூ ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ், வணிகம் தொடங்க காரணம் மற்றும் தொடங்கிய விதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், அதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 or 5 சென்டென்சஸ் நீங்கள் இதில் அடிச்சுக்கலாம். நீங்கள்
உங்கள் வணிகத்தை எவ்வாறு சந்தைப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஏதாவது பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு சிலர் வந்து நல்ல நல்ல பாயிண்ட்ஸை எப்படி எப்படி கைட் பண்ண, எப்படி எப்படி வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து நிறைய பேருக்கு யூஸாகவும் இருக்கும் நாங்கள் பார்க்குறவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் யூ ஹாவ் என்கவுண்டர்ட் இன் ரன்னிங் த பிஸ்னஸ். வணிகத்தில் நீ சந்தித்த சவால்கள் நிறைய. நம்ம வந்து இது பிஸ்னஸில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் அண்ட் சப்போர்ட் டு யூ நீட். உங்களுக்கு எதிர்கால திட்டம் என்ன, உங்களுக்கு என்ன ஆதரவு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய திட்டம் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். அடுத்து, ஏதாவது இணையதள முகவரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் லிங்க் இருந்தாலும் இதில் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வச்சுருப்பீங்க. சப்போஸ் இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் நோன்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதாவது வெப்சைட் லிங்க் ஏதாவது இருந்தாலும் கொடுங்க. இல்லைன்னாலும் கவலை இல்லை, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஆனால் வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டார் கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சுயசக்தி விருதுகள் சீசன் 8 வெற்றி பெற்ற ஒருவருக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் நிகழ்ச்சி இடம்பெறும் வாய்ப்பு கிடைக்கும். அதில் இடம்பெற ஆர்வமாக உள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, மேற்கண்ட கூற்று எனது அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் எட்டிய வரையில் உண்மை என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, நீங்கள் இந்த மறக்காமல் இந்த டிக்கு இங்கே இருக்குல்ல அதை கொடுத்துட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து போயிடும். இதுக்கு லாஸ்ட் டேட் திரும்ப சொல்கிறேன், May 15 வந்து இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதனால இல்லை, இது வந்து பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து தவறப்படாமல் எல்லாருமே இது வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். தேங்க்யூ.